இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வெர்சஸ் இந்தியா 4th டெஸ்ட் மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் பற்றி பார்த்துருவோம். ஸோ என்னோட டெலகிராம் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தராடம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெலகிராமை ஃபாலோ பண்ணி வச்சிங்க. ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா என்னோட லாஸ்ட் மினிட் டீம் அப்டேட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கிங் நியூஸாக இருக்கட்டும், இல்லை மேபி வந்து லாஸ்ட் டைமில் ஏதாவது டீமில் சேஞ்சஸாக இருக்கட்டும். ஸோ நான் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டீம் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சுந்தராடம் சேனலை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ சுந்தராடம் டைப் பண்ணாலும் வரும் டெலகிராமில் போயிட்டு சர்ச் பாரில். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா பிரிஸ்பேனில் இருக்கிற தி காபா ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்கும். அதே சமயம் இங்கே பேட்ஸ்மேனுக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கும் ஒரு நல்ல சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த ட்ராக் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அட்வான்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் கிட்டத்தட்ட சிமிலர் அட்வான்டேஜ் தான். அதாவது பேட்ஸ்மேனுக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கும். அதுலேயும் வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸ் மேபி ஒரு சின்ன அப்பர் ஹேண்ட் பேட்ஸ்மேனை விட அதிகமாக இருப்பாங்களோ ஸோ அப்படின்ற ஒரு தாட் எனக்கு பர்சனல் ஒப்பீனியன் வருது. பட் இருந்தாலும் அது வந்து எல்லா பேட்ஸ்மேனுக்கும் பொருந்தாது. ஒரு நல்ல கட்டர் ஆஃப் த பாலாக இருக்கட்டும், இல்லை புல்லர் ஆஃப் த பாலாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான பேட்ஸ்மேனுக்கு மேபி இந்த ஒரு வென்யூ வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக வந்து பார்த்தீங்கன்னா அமையறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னு. ஸோ கண்டிப்பாகவே ட்ராக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுன்ஸ் வந்து கிரியேட் ஆகுன்றாங்க. அட் த சேம் டைம் சீமஸ்க்கு ஒரு நல்ல ஸ்விங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் மெயின் ஃபேக்டர் என்னன்னா அந்த ஸ்விங் அண்ட் பவுன்ஸ். ஸோ இதுதான். ஸோ கண்டிப்பாக டேஞ்சரஸாக இருப்பாங்க. அதுலேயும் நியூ பாலில் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது. பேட் கமின்ஸ் மாதிரி பவுலர்லாம் ரொம்பவே டேஞ்சரஸாக இருக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அட் த சேம் டைம் நல்ல வந்து கட்டர் ஆஃப் த பால், புல்லர் ஆஃப் த பால் நான் முன்ன சொன்ன மாதிரி தான் அந்த மாதிரியான பேட்ஸ்மேன்ஸ்க்கு மேபி ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ மற்ற பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ எபிலிட்டி ஸ்பீக்ஸ் அவ்வளோதான். அடுத்து ஸ்பின்னர்ஸ் சைடு வரும். ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டீசெண்டான டேர்ன் இருக்கும் அப்படின்றாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே அந்த பவுன்ஸ் ஃபேக்டர்ன்றது மேபி ஒரு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணலாம். நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். அடிலைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினோட நேத்தன் லைனுக்கு அங்கேயே வந்து ஒரு நல்ல பவுன்ஸ் கிடச்சிது. மேபி நேத்தன் லைன் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. மேபி அவருக்கு வந்து பெரிய அளவில் டேர்ன் கிடைக்கலனாலும். பட் ஆனாலும் நேத்தன் லைனாக இருக்கட்டும், அஸ்வினாக இருக்கட்டும், ஸோ இவங்க ரெண்டு பேருமே நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் எந்த விதமான ட்ராக்காக இருந்தாலும் பாலை வந்து டேர்ன் பண்ணக்கூடிய எபிலிட்டி அவங்களுக்கு இருக்குதுன்றதுனால ஸோ அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் இந்த பவுன்சிங் ஃபேக்டரை வச்சு கம்பேரிசன் பண்ணக்குள்ள அஸ்வினோட நேத்தன் லைனுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் வந்து ஆகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கு ரீசன் என்னன்னா நேத்தன் லைன் அஸ்வின். ஸோ ரெண்டு பேரோட கம்பேரிசன் எடுத்தோம்னா நேத்தன் லைன் வெறும் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஆஃப் ஸ்பின்னர். அவரோட சீம் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ஆஃப் ஸ்பின்னருக்கு உண்டான அந்த சீம் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். மற்றபடி எந்த விதமான பாலுமே அவர்கிட்ட கிடையாது. அவரோட ஸ்டாக் பால் ஜஸ்ட் வந்து அந்த ஆஃப் ஸ்பின்னர் மட்டும்தான். ஸோ அது ஒரே ஒரு இது மட்டும் தான் இருக்குதுன்றதுனால கரெக்டாக போயிட்டு அந்த சீம் வந்து ட்ராக்கில் பிச் பண்ணுறதுனால ஸோ அதில் அந்த பிச்சில் கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கண்டிப்பாக நேத்தன் லைனுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அஸ்வினை பொறுத்த வரைக்கும் அந்த பவுன்ஸ் ஃபேக்டர் இல்லைனா கூட ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ அவருமே கூட வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட். பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்கும். அதே சமயம் பேட்ஸ்மேனுக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கும் ஒரு நல்ல சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அடுத்து ஆஸ்திரேலியாவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். மார்க்கஸ் ஹாரிஸ், டேவிட் வார்னர், லம்பஸ் சேஞ்ச், ஸ்டீவன் ஸ்மித், மேத்யூ வேட், கேமரான் கிரீன், டிம் பெய்னி, மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ், நேத்தன் லைன், ஹசில்வுட். ஸோ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புக்கோஸ்கி. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச் நல்லா பிரில்லியண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருந்தார். மேபி அவர் இருந்திருந்தாரா மேபி இந்த மேட்ச் வந்து அவருக்கு ஒரு சூட்டபிளான ஒரு மேட்சாக இருந்திருக்குமோ அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். எஸ் அஃப்கோர்ஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஷோல்டர் இன்ஜுரி காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட மாட்டார். ஸோ அவருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஹாரிஸ். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறாரு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எந்த சேஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் சைட்லேருந்து கிடையாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். ரோஹித் சர்மா, சுப்மன் கில், புஜாரா, மயங்க் அகர்வால், ரஹானே, ரிஷப் பண்ட், அஸ்வின், தாக்கூர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நடராஜன், முகமது சிராஜ், சைனி, அதேமாதிரி நடராஜன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 3 டெஸ்ட்லையுமே அவங்களோட பிளேயிங் லெவலில் வந்து கன்ஃபார்மான ஒரு பிளேயிங் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணி வெளியே விடுவாங்க. ஸோ பட் இந்த ஒரு இதை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் கோச் விக்ரம் ராத்தூர். ஸோ அவரை பொறுத்த வரைக்குமே என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூ தான் சொல்கிறேன், இன்றைக்கி நடந்த இன்டர்வியூவில். ஸோ அந்த பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு குழப்பம் நிலை தான். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நடந்த மாரி 3 டெஸ்ட்டுக்குமே பிளேயிங் லெவல் ரிலீஸ் பண்ண மாரி பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். மேபி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்
தான் தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை வச்சு பார்க்கக்குள்ள கண்டிப்பாக இந்தியாவோட கன்ஃபார்மான பிளேயிங் லெவல் மேபி காலையில் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறேன். சப்போஸ் மேபி அந்த மாதிரி ஏதாவது கரெக்டான பிளேயிங் லெவல் விட்டுட்டாங்க நான் வீடியோ போட்ட பிறகு அப்படின்ற பட்சத்தில் நான் கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்க சொல்கிறேன். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மேட்சுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா விடிய காலைல 5:30 மணிக்கு நடக்குதுன்னாக்குள்ள மேபி ஒரு சில பேர் தூங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அது டீம் கிரியேட் பண்ணக்குள்ள அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நான் மறுபடியும் சொல்கிறேன், டெலகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் ராதூர் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொன்னார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ மோர் ஓவர் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க பும்ரா விளையாட மாட்டார். எஸ் அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சும் அது மோஸ்ட்லி விளையாட மாட்டார் தான் நினைக்கிறேன். பட் வந்து பும்ரா ஃபிட்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. பட் இருந்தாலும் அவரோட ஃபிட்னஸை பற்றி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. காலில் தான் தெரியும். மேபி அவர் வந்து ஃபிட்டாக இருந்தார். ஸோ பவுல் பண்ணுறதுக்குன்னா கண்டிப்பாக விளையாடுவார். அப்படி இல்லைனா ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்து அதுக்கு உண்டான ஒரு ஸ்டெப்பை எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மோர் ஓவர் ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ரூல் அவுட்லாம் இல்லை. ஸோ அவரோட ஃபிட்னஸை கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. மேபி அவர் ஃபிட் ஆகிட்டார்னா அவர் தான் ப்ளே பண்ணுவார். பட் என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன் அவர் அந்த அளவுக்கு டப்புன்னு ஃபிட் ஆக மாட்டாரோ ஸோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ மேபி பும்ரா இருந்தார்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நடராஜன் இல்லை தாக்கூர் 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க ப்ளே பண்ணுவாங்க. சப்போஸ் பும்ரா இல்லை அப்படின்ற பட்சத்தில் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்துல் தாக்கூரும் தங்கராசு நடராஜன். ஸோ அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதே தான் ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சோம். ஜடேஜா விஹாரி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ட் அவுட்டு. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மயங்க் அகர்வால் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கூர். ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ தாக்கூரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஓரளவுக்கு டீசென்ட்டான பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. ரெட் பால்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்டாகவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ மேபி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து பேக் ஃபயர் தான். ஜடேஜா மாதிரி ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் இல்லை அப்படின்றது. ஸோ எனிவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி கன்சர்னால தான் இந்த மாதிரியான ஒரு சில சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ இப்போ அடுத்து என்ன டவுட்னு கேட்டிங்கன்னா மயங்க் அகர்வால். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேட்டிங் பொசிஷனில் வந்து பேட் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு டவுட்டு தான். எனக்கு தெரிஞ்ச மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 டவுன் விளாட்றதுக்கு ஒரு வாய்ப்பு தான் அதிகம். ஏன்னா மயங்க் அகர்வாலை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக்காக இருக்கட்டும், ஸோ மற்ற லீகாக இருக்கட்டும், ஸோ இங்கே வந்து ஒயிட் பால் ரெட் பால் இது எது எடுத்து பார்த்தாலும் மோர் ஓவர் டாப் 3 பொசிஷனில் தான் ஆடி இருக்காரு. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு கீழே ஆட வைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன் இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் இப்படியும் யோசிப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரோஹித் சர்மா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவரே நம்பர் 6 பேட்ஸ்மேனாக தான் இருந்தார். ஸோ மேபி வந்து நிறைய பேர் யோசிக்கலாம் மயங்க் அகர்வாலும் சுப்மன் கில்லும் ஓப்பன் பண்ணிட்டு ரோஹித் சர்மா நம்பர் 6 இல்லை நம்பர் 5 ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட நினைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மோர் ஓவர் அதை பண்ண மாட்டாங்க இந்தியன் டீம். ஏன்னா இப்போ தான் ஓரளவுக்கு வந்து வெல் செட்டிலாக தெரிகிறார் ரோஹித் சர்மா ஓப்பனிங் ஸ்பாட்டில். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான ட்ராக்கில் ரோஹித் சர்மா கண்டிப்பாக யூட்டிலைஸ் ஆவார்ன்றதுனால தேவையில்லாத ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைட்டாகவே புஜாரா இடத்துலையும் இறங்க முடியாதுன்றதுனால கண்டிப்பாக மயங்க் அகர்வால் 2 டவுனாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் அதிகம். மோர் ஓவர் மயங்க் அகர்வால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் இருப்பார் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அஸ்வின். ஸோ அஸ்வினை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் ஸ்டோர் இருக்குது. ஸோ அவர் வந்து விளையாடுவாரா இல்லையான்றது ஒரு 70-30 ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆசிலேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்தியாவோட பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நிறைய டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுவும் எல்லாமே முக்கியமான பிளேயர்ஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். நீங்கள் வந்து ட்ரீம் லெவலில் டீம் கிரியேட் பண்ணக்குள்ளையாக இருக்கட்டும், ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு நீங்கள் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாளே போட்டு வைப்பாங்க. அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்களாம் மட்டும் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டீமை மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணி வைங்க. தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா எடுத்து உள்ள வைக்கிறதோ இல்லை அஸ்வின் கூட ஓகே எனக்கு தெரிஞ்சு மோர் ஓவர் விளையாடுவார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ மற்றபடி நீங்கள் தேவையில்லாத ரிஸ்கஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா எடுக்கவே எடுக்காதீங்க. ஸோ வந்து ஓரளவுக்கு டீசெண்டான டீமாக சேஃபான டீமாக கிரியேட் பண்ணி மட்டும் போட்டு வைங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 319. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 306. அடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். ஸ்டீவ் ஸ்மித், ரஹானே, லம்பஸ்டேஞ்ச், புஜாரா, டேவிட் வார்னர், பேட் கமின்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ட்ரீம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ரிஷப் பண்ட். ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷனாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து இங்கே ஜஸ்ட் ரிஷப் பண்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிம் பெய்னி. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த டீமுக்கு ஸ்பெசிஃபிக்கான விக்கெட் கீப்பர் சாய்ஸில் இருக்காங்க. அது ஸோ கேட்சுக்கெலாம் பாயிண்ட் இருக்கும், ஸோ ஸ்டெம்பிட்டுக்கு பாயிண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீம் லெவலில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால ஸோ மோர் ஓவர் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இந்தமாரி விக்கெட் கீப்பிங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக எடுங்க. அப்படி இல்லை மேபி வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேயராக இருக்கார். இப்போ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பேஸ்ட்ரோ மாதிரி ஒரு பிளேயர் இருக்கார். ஸோ பட் இருந்தாலும் அவர் விக்கெட் கீப்பிங் பண்ண மாட்டார்னா பட் ஆனால் நீங்கள் அங்கே வந்து இந்த ஒரு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. பேஸ்ட்ரோ எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிளேயர்ன்றதையும் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ
ஓவரால் என்ன சொல்ல வரேன்னா அந்த பிளேயரோட குவாலிட்டி அதை நீங்கள் செக் பண்ணி அவர் விக்கெட் கீப்பர் இல்லைனாலுமே டெஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த் தான் என்னோட ஒரு பர்சனல் சாய்ஸ். நான் வந்து கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே ரிஷப் பந்த் மட்டும் தான் எடுத்துக்கிட்டு வரேன். அதுக்கு ரீசன் போன மேட்ச் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கும், ஒரு செம்மையான எபிலிட்டி இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் டெஸ்ட் கிரிக்கெட்டில். ஸோ டிம் பெயினியை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் வந்து அவர் எடுக்க மாட்டேங்கிறேன்னா அதுக்கு வந்து பெரிய அளவு ரீசன் இல்லை. ஜஸ்ட் அவரோட இங்கே பெட்டரான பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், ஆல்ரவுண்டராக இருக்கட்டும், பவுலர்ஸ் இருக்கக்குள்ள நான் வந்து ஜஸ்ட் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறேன். மற்றபடி எதுவுமே இல்லை. உங்களுக்கு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பேட்ஸ்மேன் எனக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்கிற ஒரு ரோஹித் சர்மா தேவையில்லை, நான் வந்து டிம் பெயினிக்கு போகிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சாய்ஸ். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா டிம் பெயினி எடுக்கலாமா வேணாமா? எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக 2 விக்கெட் கீப்பரோட நீங்கள் கிராண்ட் லீக்கும் போகலாம், அட் த சேம் டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லீக்கும் போகலாம். பட் இருந்தாலும் நீங்கள் யாரை எடுத்துகிட்டு போவீங்கன்றது அது வந்து உங்களோட ஒரு விருப்பம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்ல வரேன். ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னோட டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா லாம்பஸ்டேஞ்ச், ஸ்டீவன் ஸ்மித், சட்டேஸ்வர் புஜாரா, ரஹானே, ரோஹித் சர்மா. அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா அஸ்வின். அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா பேட் கமின்ஸ், நேத்தன் நயன், மிச்சல் ஸ்டார்க், முகமது சிராஜ். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டீவன் ஸ்மித்தை கேப்டனாகவும் பேட் கமின்ஸை வைஸ் கேப்டனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டீவ் ஸ்மித்தை கேப்டனாக கொடுத்த ரீசன் நான் வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வளவலன்னு பேசி இழுக்க விரும்பலை. ஸோ நீங்கள் ஸ்டீவ் ஸ்மித்து கேப்டன் சாய்ஸ் கொடுத்தாலும் சரி, லம்பஸ்டேஞ்ச் கேப்டன் சாய்ஸ் கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தான் உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா ஆஸ்திரேலியன் லைனப்பை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் ஒரு பெரிய பில்லராக இருக்காங்கன்னக்குள்ள பெஸ்ட்டான ஒரு கேப்டன் சாய்ஸ் இவங்க 2 பேரை தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் டீமோட போகல நான் சொல்கிறேன் யாருமே கிடையாது. ஜஸ்ட் இந்த மேட்சுக்கு என்னோட ஒரு இன்ட்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேபி மறுபடியும் ஸ்மித் வந்து அடிப்பாரோ அப்படின்ற ஒரு ஜஸ்ட் என்னோட ஒரு இன்ட்யூஷன் தான், மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ நல்ல டச்சில் தான் இருக்கார். 2 இன்னிங்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ஒரு செஞ்சுரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செஞ்சுரி நெருங்கிட்டார். ஒரு 80+ ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் அடிச்சிருந்தாருனாக்குள்ள நல்ல டச்சில் தெரிகிறாரு. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மித்துக்கே போயிருக்கிறேன். நீங்கள் லம்பஸ்டேஞ்சுக்கு போனாலும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ இவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் கேப்டன் மெட்டீரியல். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் ஸ்மித்தை விட லம்பஸ்டேஞ்சை தான் எப்பயுமே ஹையாக ரேட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தார் ரீசெண்ட் டைம்ஸில். அது காரணம் ஸ்மித் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆனார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்பர் 1 பேட்ஸ்மேனாக இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3 பேட்ஸ்மேனாக ஆன காரணமும் அந்த நடந்த ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் தான். ஸோ மற்றபடி எதுவும் இல்லை. அட் சேம் டைம் எஸ் கேன் வில்லியம்சனும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் டு மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. அப்படி இருந்தும் இவர் வந்து செகண்டாவது வந்திருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக தேர்ட் வந்த காரணம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தார். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன். ஸோ இப்போ பேக் டு ஃபார்ம் நல்ல டச்சில் இருக்காதுன்றதுனால நான் வந்து ஸ்டீவ் ஸ்மித்துக்கு போயிருக்கேன். அதேமாதிரி வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பேட் கமின்ஸுக்கு கொடுத்துருக்கிறேன். ஸோ நான் ஏன் பேட் கமின்ஸு கொடுத்துருக்கேன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ் நான் வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டராக தான் பார்க்குறேன். அது மெயினாக டெஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டராக பார்ப்பேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்டே ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நான் வந்து தனியாக அக்செப்ட் பண்ண மாட்டேன். மேபி அவர் வந்து 1 or 2 மேட்சஸில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். பட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவருக்கு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஏன்னா அவரோட டொமஸ்டிக் ரெக்கார்ட்லாம் பேட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து பேட் கமின்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் இங்கே பேஸ் அண்ட் பவுன்ஸும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்விங் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸோட பவுலிங்க்கு நல்லாவே சூட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வைஸ் கேப்டனாக பேட் கமின்ஸை சூஸ் பண்ணேன். மேபி இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ இந்த மாதிரி வந்து லம்பஸ்டேஞ்ச் அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் ஸோ இந்த காம்பினேஷனில் போனால் ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மோர் ஓவர் எந்த பிரச்சனையுமே வராது. எஸ் நீங்கள் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். பட் இப்படி நினச்சி பாருங்கள், மேபி இவங்க 2 பேருமே வந்து பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணாமல் அவுட் ஆகிட்டாங்கன்னா உங்களுக்கு கேப்டனும் போயிடுவாங்க, வைஸ் கேப்டனும் போயிடுவாங்க. ஸோ அது அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓடிட்டு இருக்கும். ஸோ ஒரே டீமில் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 4 பேட்ஸ்மேன்லேருந்து ஜஸ்ட் அப்படியே போடுறது வந்து இந்த ஒரு பிரச்சனை தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. நீங்கள் போகிறதா இருந்தாலும் தாராளமாக அவங்களோட எபிலிட்டியை நம்பி நீங்கள் தாராளமாக போகலாம். பட் இருந்தாலும் இது வந்து என்னோட ஒரு பர்சனல் சஜஷன். அது மட்டும் இல்லாமல் நான் பேட் கமின்ஸை கொடுத்ததுக்கு முக்கியமான ரீசன் இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸோட பவுலிங்க்கு சூட் ஆகும். ஸோ அதனால் மட்டும்தான். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் வந்து ரோஹித் சர்மா எடுத்துருக்கிறேன் குறிப்பிட்டு, ஏன்னா போன மேட்சும் நான் வந்து ரோஹித் சர்மா சஜஸ்ட் பண்ண தான் நினைக்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல, சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ நான் இந்த மேட்ச் வந்து ரோஹித் சர்மா எடுத்த காரணம் ஸோ அந்த பவுன்ஸ் ஃபேக்டர் தான். ஸோ பவுன்ஸ் ரோஹித் சர்மா எந்த மாதிரி ஆடுவார்ன்றது எல்லா இந்தியன் ஃபேன்ஸுக்குமே தெரியும். ஸோ ரொம்பவே ஒரு பெட்டரான ஒரு புல்லர் ஆஃப் த பால் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை டீமில் எடுத்துருக்கிறேன். அட் த சேம் டைம் ரஹானே அண்ட் புஜாரா. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் ஸோ இந்த ஒரு சீரீஸ்னு எடுத்தால் கூட 2 பேரும் ஓரளவுக்கு டீசென்ட் டச்சில் இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா டீமில் பிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து ஆல்ரெடி 0.5 கிரெடிட்ஸ் மீந்திருக்கு. பட் இருந்துமே கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தன் நயன் தான் சூஸ் பண்ணியிருக்கேன், ஹெசல்வுட் சூஸ் பண்ணல. பட் ஆனால் ஹெசல்வுட்டை பொறுத்த வரைக்குமே நான் மற்ற எந்த இடமா இருந்தால் கூட பரவாயில்ல, பெரிய அளவில் டேஞ்சர்ஸ் சொல்ல மாட்டேன். பட் ஆஸ்திரேலியாவில் நடக்குதுன்னா கூட அவர் எப்பயுமே டேஞ்சரஸாக தான் இருப்பார். ஸோ எந்த நேரத்தில் விக்கெட் எடுப்பார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. பட் என்னோட ஒரு ப்ரிஃபரன்ஸ் நான் வந்து நேத்தன் நயன் தான். அதுக்கு ரீசன் அவர் ஏகப்பட்ட ஓவர் ஸ்பெல் லாங்கர் ஸ்பெல் போடுறதுனால மேபி அவருக்கு வந்து விக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ மற்றபடி எதுவுமே கிடையாது. நீங்கள் மேபி நேத்தன் நயனுக்கு பதிலாக கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஹெசல்வுட்டை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். அதுக்குண்டான பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதேமாதிரி இந்தியன் டீம்லேருந்து நான் வந்து அஸ்வின் அண்ட்
சிராஜ். ஸோ 2 பேர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சிராஜை பொறுத்த வரைக்குமே நல்லாவே போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ பும்ராவும் மோரோவர் எனக்கு தெரிஞ்சு இருக்க மாட்டார் தான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம். அப்படி பும்ரா இருந்திருந்தாருன்னா கொஞ்சம் வந்து டீமில் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சிராஜ் வந்து பிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் இந்த மேட்ச்க்கு என்னுடைய டீம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ப்ளஸ் ஆப். ஸோ அந்த ஆப்பை பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ஆப்னு சொல்லுவேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லீக் நீங்கள் வந்து விருப்பப்பட்டு விளையாடுவீங்க அப்படின்ற பட்சத்துலேயும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணுறக்கூடிய விதத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு ஆப் தான் இந்த கிரிக்கெட் ப்ளஸ் ஆப். நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். மோரோவர் ஒரு ஷார்ட் லீக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப். பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷனும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணக்குள்ள ஸோ இந்த ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ கிரெடிட்ஸ் இஷ்யூ கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இது எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும். யூஐ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 8 பிளேயர் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதாவது அதில் 5 பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தம்ஸ் அப் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்கணும். அந்த 5 பிளேயர் அதாவது 2 டீமுமே சேர்த்து மிச்சம் இருக்கிற 3 பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் வந்து ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்றவங்கள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக அந்த ஒரு 3 பேரை இந்த 2 டீம்லையுமே கம்பைன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி காட்டலாம். ஸோ ஜஸ்ட் நான் வந்து இப்போ சும்மா வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் டீமாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது வந்து தாராளமாக நீங்களே கிரியேட் பண்ணலாம். ஸோ லெஸ் காம்படிஷன். ஸோ வின்னிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா டீம் செலக்ட் பண்ணுறேன். சும்மா தான் ஜஸ்ட் வந்து நான் வந்து 5 பிளேயர் இப்போ வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற விதத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டீம் கிரியேட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீமாக எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸாக மட்டும் எடுத்துங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை ஆகும். நான் வந்து 5 இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற விதத்தில் எடுத்திருக்கேன். மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரிஞ்சிருக்கும். மிச்சம் 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மரை சூஸ் பண்ணணும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மரை நான் சும்மா சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணக்குள்ள சேவ் பிக்ஸ் கேட்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்த பிறகு ஜஸ்ட் நீங்கள் வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத காமிக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரிஞ்சிருக்கும் உங்களோட பிக் என்னன்னு. ஸோ இங்கே பாருங்கள், ஹார்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க, நாட்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படின்றது இங்கே இண்டிகேட் பண்ணிவிடுவாங்க. அட் த சேம் டைம் கான்டெஸ்ட் ஜாயினும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஜாயின் கான்டெஸ்ட். ஸோ அந்த 15 ரூபீஸ்க்குள்ளே போனாவே உங்களுக்கு அங்கே ஜாயின் கான்டெஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினும் ஆகிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை ப்ளே பண்ணணும். ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போட லிங்க் அண்ட் ரெஃபரல் கோட் ரெண்டுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் கொடுத்துருக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் கிரிக்கெட் ப்ளஸ் ஆப் .com போயிட்டு விசிட் பண்ணி ஸோ அங்கே ஆப் டவுன்லோட் பண்ணி சுந்தர் கில்லி. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஃபரல் கூட இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ் போனஸ் வரும். ஸோ அதை ப்ளே பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்படியே டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணேன். என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுந்தராடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கூட பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அங்கே 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் என்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.